வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவ்லாக் கிரியேட்டிவ்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பீச்சில் இருக்கோங்க. எந்த இடம்னா கோவாவில் இருக்கும். ஸோ இந்த கோவாவில் வந்து ரொம்ப சூப்பரான இடம். நீங்கள் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக கோவா வந்தீங்கன்னா காலையில் நேரமாக பீச்சுக்கிட்ட வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா சன்லைட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல காற்று, அதே போல் அந்த அலையோட சத்தம், மைண்டெல்லாம் சும்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குங்க. எப்போவுமே காலையில் வாக்கிங் போகும்போது அப்படியே மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். காலையில் எல்லோரும் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கோவா மட்டும் ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தனி வைப் ஆகிடுதுங்க. காலையில் அப்படியே வந்து தண்ணியில் நடந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெறுங்கால நடங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசிலிக்கா சர்ச்சில் இருக்கோம். இது வந்து கோவாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற சர்ச் இது. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசிய கட்டடக்கலையில் இது ஒரு சிறந்த உதாரணங்க. புனித பிரான்சிஸ் சேவியரோட உடல் வந்து ஒரு வெள்ளி பேழையில் வந்து உள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை அதை கொண்டு வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக அதை வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்ணுறாங்க. இது போர்ச்சுகீசிய காலகட்டத்தில் பரோக் கட்டடக்கலை முறையில் வந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இது வந்து தோற்றமளிக்கிறது காரணமே ரொம்ப நுணுக்கமாக வேலை செஞ்சதாங்க. அப்புறம் அந்த சர்ச்சோட முன்னாடி சைடு வந்து கருப்பு கிரைனைட்டில் வந்து கட்டியிருக்காங்க. எல்லாம் சரிங்க. பிரான்சிஸ் சேவியர் யாருன்னு சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள். பிரான்சிஸ் சேவியர் யார் அப்படின்னா, 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதருங்க. அவர் வந்து ஒரு மிஷினரி. குறிப்பாக இவர் இந்தியாவில், ஜப்பானில் இந்த மாதிரி இடத்துல வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக ஒரு பெரிய பிரயாணம் வந்து பண்ணியிருக்காருங்க. ஜப்பானுக்கு போன முதல் மிஷினரியும் இவர் தாங்க. அப்புறம் சைனாவுக்கு போகும்போது தாங்க இவர் அங்கேயே காலமாகிறாரு. அதுக்கப்புறம் தான் உடல் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஒரு உடல் உள்ளே இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ள கேமரா அலௌடு இல்லை. நான் தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டுலேயே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தங்க முலாம் பூசினது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அப்படியே ரைட் சைடில் திரும்பினா இங்கே ஒரு பெட்டி இருக்குது இல்லைங்களா, இந்த பெட்டியில் தான் புனித பிரான்சிஸ் சேவியரை வச்சுருக்காங்க. இதுக்கு பேக் சைடு வந்து இவங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த வெள்ளி பெட்டி, இந்த வெள்ளி பெட்டியில் தான் அவருடைய உடலை வச்சு வெளியில் கொண்டு போவாங்க. இவர் ஜப்பான்லேருந்து சீனாவுக்கு போகும்போது அங்கேயே செத்துறாருங்க. சீனாவில் இருக்கிற சாங் சுவான்ற தீவில் வந்து அவர் அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில் இருக்க மல்லாக்கான்ற இடத்துல கொண்டு போய் அவரை வைக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து நேராக கோவாவுக்கு கொண்டு வராங்க. இதுதாங்க இவருடைய உடல் பயணம். இந்த பசிலிக்கா சர்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த சர்ச் வந்து யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. அதோட கல்ச்சரோட தாங்க இது. இங்கே வந்து கேண்டில் கொளுத்துறது, மாலை வாங்கி போகிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த இடம் தாங்க அது. இங்கே ஒரு சிலுவை வச்சுருக்காங்க.
எல்லாம் கட்டியிருக்கானுங்க செமையாக. இந்த பாருங்க, இந்த ரோடெல்லாம் அந்த கல்லுலேயே போட்டிருக்கானுங்க. அந்த சர்ச் கட்டின கல்லையே இதை போட்டிருக்கானுங்க ஃபுட்பாத் மாதிரி. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஹைட்டுன்னு. நல்ல ஒரு பார்க்கு இங்கே. இது என்ட்ரி டிக்கெட் இருக்கா இல்லை ஃப்ரீயான்னு தெரியல, பார்ப்போம். மியூசியம் டிக்கெட்டுங்க. இங்கே இந்த மியூசியம் வந்து டிக்கெட்டு கோவா. கோவா இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க அந்த மியூசியம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சு. இதுவும் வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போய் இது பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரீ தான். இந்த சர்ச்சுக்குள்ளெல்லாம் ஹோலி வாட்டர் வைப்பாங்க இல்லைங்களா, இந்த ஹோலி வாட்டர் தொட்டி தாங்க இது. வெளியில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. ஏன்னா இது அந்த காலத்தில் வந்து போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்ச்சுவடுங்க இதெல்லாம். இதுக்கு பேர் என்னன்னாக்கா, இதுக்கு பேர் தாங்க மில் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு. இந்த மில் ஸ்டோன் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிமருந்து இருக்கு இல்லைங்களா, சில இன்க்ரீடியன்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து பொடி பண்ணுறதுக்காக போர்ச்சுகீசியர்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த வெடிமருந்துக்கு தேவைப்படுற அந்த சால்பிட்டர், கந்தகம், நிலக்கரி அந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணுறதுக்கோசரம் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பெல்ஜியத்துலேருந்து வேறு இறக்குமதி பண்ணியிருக்காங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. உங்களுக்கு கோவா பீச்சில் விளாண்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்கலாங்க. சர்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால நிறையா மலையாளிஸ் இங்கே இருக்காங்க. சர்ச் பார்க்குறதுக்கு வராங்க. நம்ம இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் யாரும் இல்லைங்க. லோக்கல் பீப்புள் யாரும் வர்றதில்ல. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியிருந்து வராங்க. நார்த் இண்டியன்ஸ். வெயில் சரியான வெயிலுங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெளியிருந்து பார்த்தா ஃபுல்லாக ஷாப்பிங்கு, ஃபுல்லாக ரெண்டல் பைக் தாங்க. இந்த பிளாக் கலர் போர்டு பாருங்கள், அது எல்லாமே ரெண்டல் பைக் தான். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? சத்ரபதி சிவாஜி, மராட்டிய மன்னர். இவருடைய சிலை இங்கே நிறையா இருக்குங்க. நிறைய இடத்துல இவருடைய சிலையை வச்சுருக்காங்க. அப்படியே முடிச்சாச்சுங்க. எல்லாம் ஊரை சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்லான்ட்டு ஒரு கடையை தேடினோம். முப்பாசான்ற ஒரு இடங்க இது. முப்பாசான்ற ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஃபேட் ஃபிஷ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுங்க. என்னுடைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டு. அடிக்கடி கோவாக்கு வந்தால் இங்கே ஃபேட் ஃபிஷ்ஷில் தான் நம்மளுடைய லஞ்சு. இங்கே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்.
கேட் ஃபிஷ்ன்ற ஒரு இதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னால் ஃபிஷ் ஐட்டம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம சூடாக இருக்குது. சூட்டுக்கு சூப்பராக ஒரு லைம் ஜூஸ் குடிக்க போகிறோம். இதுதாங்க நம்ம ஃபேவரட் டிஷ்ஷு, பீஃப் ஸ்டேக் அண்ட் பெப்பர் சாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு பெரிய பாலம் பார்த்தேன். இந்த பாலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனாஜியில் இருக்குது. பனாஜி தான் வந்து கோவாக்கு தலைநகரம். இந்த பாலத்துக்கு பேர் வந்து அடல் சேது பாலம்னு சொல்லுவாங்க. முன்னாள் பிரதமர் இருந்தார் இல்லைங்களா, அடல் பிகாரி வாஜ்பாய், அவருடைய பேரை இதுக்கு வச்சுருக்காங்க. 2 வீலர் அலௌடே இல்லைங்க, ஒன்லி 4 வீலர் மட்டும்தான் போகுது. ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. எங்கேயும் வந்து பேட்ச் ஒர்க்கெல்லாம் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. ஃபுல்லாக ரோடு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டரில் போகணும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்துக்கு பேர் என்னென்னா மனோகர் சேது இதோட பேர். ஆனால் எல்லாருமே இப்போ எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஜுவாரி பாலம் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னா கோவாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மனோகர் அவர் இருந்த பீரியடில் இதை கட்டினால மனோகர் சேது பாலம்னு சொல்கிறாங்க. ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து இதோட லென்த்துங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு கம்பியும் அவ்வளோ பெருசு, வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அப்படியே ரூமுக்கு வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கான். எந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பட்னம் பீச், ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க. இந்த பீச்சில் நைட் வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துட்டேங்க. ஏன்னா கார் உள்ளே வராது, அதனால் அப்படியே நடந்தாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துணி கடை, அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் இருக்குங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே சூப்பரான ஒரு செட்டப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்றத தான் அதிகமாக விரும்புகிறாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேண்டில் லைட்டில் பீச்சில் டேபிளில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காசு பழுத்துரும், ஜாக்கிரதை. ரொம்ப காஸ்ட்லி, ரொம்பங்க. இங்கே ஃபுட் ஐட்டம் மட்டும் ரொம்ப காஸ்ட்லி, அதனால் பார்த்து சாப்பிடுங்க. மழை வர மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு இடையில, அதனால் அதை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே காட்டு வழி பயணமாக அப்படியே கிளம்பியாச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு விலாகில் சூப்பரான ஒரு இடத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், உங்கள் வி விலாக் கிரியேட்டிவ்ஸ்.